இன்னும் காணுமே. வண்டி சத்தம் கேக்குது. இறங்க. ஈசு, என்னாச்சு ஈசு? ஈசு, ஈசு என்னாச்சு ஈசு? சின்னையா, எது நடக்கணும்னு நாம இப்ப கொஞ்ச நாளா ஒவ்வொரு நிமிஷமும் வேண்டிட்டு இருந்தோமோ, ஒவ்வொரு நிமிஷமும் எதிர்பார்த்துட்டு இருந்தோமோ, அந்த வேண்டுதல் வேண்டுதல் பலிச்சிருச்சு சின்னையா. அப்படின்னா ஈசு, அது உன் வாயால சொல்லு ஈசு. நாம ஜெயிச்சிட்டோம் சின்னையா. ஈசு, நம்ம ஜெயிச்சிட்டோமா? நீ நிரபராதி நிரூபிச்சிட்டியா? எனக்கு சந்தோஷமா இருக்கு ஈசு. இப்பதான் எனக்கு சந்தோஷமாவே இருக்கு. சந்தோஷமா இருக்கு ஈசு. நாம ஜெயிச்சிட்டோம். என்ன ஈசு, கையும் இல்ல காணும் இல்லையா? இரு இரு, எங்க வர்ற? இங்கே இரு, இங்கே இரு. ஆர்த்தி எடுத்துட்டு தான் உன்னை உள்ள கூட்டு போனோம். நீ இங்கே இரு, அம்மா கூட்டு வந்துடுறேன். அம்மா, என்னடா அம்மா, ஈசு ஜெயிச்சிட்டாமா? ஈசு ஜெயிச்சிட்டா சொல்ற? ஆமாமா, கோர்ட்ல ஈச நிரபராதின்னு சொல்லிட்டாங்களாம். நிஜமாவாடா? ஆமாமா. ஐயோ கடவுளே. அம்மா, ஈச ஆரத்தி எடுக்கிறதுக்காக வாசல்ல நிப்பாட்டி வச்சிருக்கமா. நல்ல வேலை பண்ணடா. ஆரத்தி கொண்டு வா சீக்கிரம். ஆமா ஆமா. ஈஸ்வரி, அத்தை, ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஈஸ்வரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. தீக்குச்சி, உனக்கு விஷயம் தெரியுமா? அண்ணி கேஸ்ல ஜெயிச்சிட்டாடா. நிரூபிச்சாச்சு. சூப்பர் சூப்பர் அண்ணி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஈஸ்வரி, இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல? திரும்ப வேலைக்கு போயிடுவேல்ல? ஆமா அத்தை, என் சஸ்பென்ஷன் ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஒரு நல்ல நாளா பார்த்து டியூட்டில ஜாயின் பண்ணிடலாம். ஐயோ, அது மட்டும் இல்லாம சம்பத்தையும் மகாலிங்கத்தையும் எனக்கு எதிரா பொய் சாட்சி ரெடி பண்ணி அபாண்ட பழி போட்டதுக்காக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சந்தோஷமா, வாழ்த்துக்கள். நான் நிஜமா இதை எதிர்பார்க்கல. கடவுள் எப்பவும் நல்லவங்களை கைவிடவே மாட்டாரு. அதே நேரத்துல கெட்டவங்களுக்கு சரியான தண்டனைய வாங்கி கொடுத்தே தீர்வாரு. அம்மா, ஈசு அந்த பெரிய வீட்டு விட்டு வந்ததும் நமக்காக தள்ளுவண்டியில காய்கறி எல்லாம் வித்து கஷ்டப்பட்டாமா. அம்மா, கடவுள் புண்ணியத்துல அவன் நிரபராதி நிரூபிச்சு மறுபடியும் அவ ஆசைப்பட்ட மாதிரி அந்த போலீஸ் வேலையிலேயே சேர போறா. காக்கி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு மறுபடியும் வரப்போறாமா. அதை நினைச்சாலே எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அம்மா, ஏதோ நானே திரும்பி அந்த போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டு நேரா கமிஷனர் ஆபீஸ்க்குள்ள போற மாதிரி எனக்கு தோணுதுமா. சின்னையா, நான் மட்டுமா கஷ்டப்பட்டேன்? நீங்க கஷ்டப்படலையா? ஏன் தீக்குச்சி கஷ்டப்படலையா? அவ்வளோ ஏன் அத்தை 24 மணி நேரமும் தையல் மிஷினோட உட்கார்ந்து அவங்க கஷ்டப்படலையா? எல்லாரும் தானே கஷ்டப்பட்டோம். எல்லாருமா சேர்ந்துதான் நம்மளோட இந்த சோதனையான காலகட்டத்தை தாண்டி வந்திருக்கோம். இது தனிப்பட்ட என் ஒருத்தியால கிடைச்ச வெற்றி கிடையாது. நீங்க எல்லாரும் எனக்கு உறுதுணையா என்ன ஜெயிக்க வச்சிருக்கீங்க. நான் காக்கி யூனிஃபார்ம் போட போறதுக்கு நான் மட்டும் காரணம் இல்ல, நீங்க எல்லாரும் தான் காரணம். அக்கா, வாழ்த்துக்கள்க்கா. தேங்க்யூ. அம்மா, நீ வாங்கி ஆர்த்தி எடுமா. இதை கொண்டு போய் கொட்டிடு. வா உள்ள வா.
கோர்ட்டுக்கு கிளம்பி போறப்போ உங்க ஆதரவும் ஆசிர்வாதமும் எனக்கு வேணும். நான் நிரபராதை நிரூபிச்சு ஜெயிச்சு வரணும்னு வேண்டிக்கிட்டேன். என் வேண்டுதல் இப்போ நிறைவேறிடுச்சு. நான் லஞ்சம் வாங்கிட்டேன்னு என் மேல பொய் கேஸ் போட்டு சஸ்பெண்ட் பண்ண வச்சப்போ என்னை விட நீங்க எவ்வளவு கலங்கியிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தப்பே பண்ணாத நம்ம பொண்ணு இப்படி ஒரு பழிய சுமந்துட்டு நிக்கிறாளேன்னு நீங்க உள்ளுக்குள்ள துடியா துடிச்சிருப்பீங்க. என்னால உங்க பேருக்கும் கலங்கம் வந்துருச்சேன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டேன். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு சண்முகம். இதுக்கப்புறம் உங்க பேரையும் புகழையும் காப்பாத்துற மாதிரி நான் நடந்துப்பேன். காக்கி யூனிஃபார்ம் போட்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு நல்ல உங்களுக்கு துணையா இருப்பேன், கெட்ட உங்களுக்கு வினையா இருப்பேன். அதுக்கெல்லாம் எப்பவும் போல உங்க அன்பும் ஆசிர்வாதமும் வேணும். மீனாட்சி, உங்களுக்கும் சந்தோஷம் தானே? நீங்க 2 பேரும் ஆசைப்பட்ட மாதிரி இனிமே நான் பெருசா சாதிப்பேன். மாமா, போலீஸ் அதிகாரியா இருக்க வேண்டிய ஈசு இந்த குடும்பத்துக்கு வந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்கா. இன்னைக்கு ஈசு நிரபராதின்னு கோர்ட்டே சொல்லிருச்சு. மறுபடியும் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆகி காக்கி உடுப்பை போட்டுக்கிட்டு கம்பீரமா வரப்போறா. நான் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை ஈசை வேலைக்கு போவேனான்னு நிறைய தடவை பிரச்சனை பண்ணியிருக்கேன். ஆனா இனிமேல எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். ஈசு வேலைக்கு சேர்ந்ததும் அந்த குலகார பயிலுக எல்லாரையும் வீட்டை விட்டே விரட்டி அடிக்கணும். ஈசுக்கு நீங்க தான் துணையா இருந்து நல்லபடியா எல்லாத்தையும் நடத்தி கொடுக்கணும். பாஸ் வாடா, இப்பவே அந்த பெரிய வீட்டுக்கு போய் ஈசு மறுபடியும் காக்கி சட்டை போட்டு அசிஸ்டன்ட் கமிஷனரா வரப்போறா. உங்க எல்லாரையும் அடிச்சு விரட்ட போறான்னு சொல்லிட்டு வருவோம். வாடா ஆமா பாஸ், அன்னைக்கு வேலை போனப்போ அந்த கிரிஜா வந்து குடும்பம் என்ன ஆட்டம் போட்டாங்க. பாடம் போகணும் பாஸ். வா டேய், டேய், வா வா. டேய்.